ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி அறுவடை பார்க்கலாம். வாங்க, இந்த அழகு பூவை கட் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த 7 days ரோஸ் பாருங்கள், இதை கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். முன்னாடி பூத்து முடிஞ்சு திரும்பவும் வந்த பூக்கள் இதெல்லாம். நீங்கள் வந்து இது மாதிரி போடுங்க. நான் சொன்னேனே, நட்டுட்டிங்களா? 7 days ரோஸ் வாங்கி போட்டிங்களா? வாங்க, பூ அறுவடை பண்ணிக்கலாம். இது மொட்டு மலரும். இதுவும் மொட்டாக இருக்குது, வேணாம். இதை கட் பண்ணிக்குவோம். இதையும் கட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஒரு 4-5 நாள் ஆச்சு இந்த பூ மலர்ந்து. அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து 7 days ரோஸ் வாங்கி வைங்கன்னு சொன்னேன். வாங்கி வச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுவும் இன்னும் வரும், ஒரு வாரம் வரும் அது. அதனால் அதை கட் பண்ண தேவையில்லை நம்ம. இது பாருங்கள், அழகு ரோஸ். இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் அப்புறம் கட் பண்ணிக்குவோம். வாங்க, கஸ்தூரி சாமந்தி கட் பண்ணுவோம். இது கொஞ்சம் செடி தான் வச்சேன் நான். நிறைய வச்சுருந்தேன்னா கூட நல்லா இருந்திருக்கும். அரும்பாக இருக்குது, பறிச்சிட்டேன். பன்னீர் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ். இது இதை பாருங்கள், ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் வந்து இது திருப்பி தளிர் வரும். குடமிளகா பாருங்கள், குடமிளகான்னா இது என்ன சொல்லுவாங்கன்னு, இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது. அந்த மிளகா அது கூட நம்ம இடத்துல வருது பாருங்கள். இது செடி இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன். இதுலேயே வச்சுருக்கேன். அதெல்லாம் தோட்டம் இப்போ தான் க்ளீன் பண்ணேன். திரும்பியும் குப்பையாக இருக்குது. அப்போ ப்ரூனிங் பண்ணி விட்டு திரும்ப வந்திருக்கு இந்த பட்டன் ரோஸு. சேஞ்சிங். தக்காளி பாருங்கள், கொத்து கொத்தா தக்காளி. இதில் ஒன்று பழுத்திருக்கு, பறிச்சிக்கலாம். இதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ காய் இருக்குது. நீங்கள் தக்காளி செடியும் நட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் அறுவடை பண்ணி. ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. இந்த பக்கமே திரும்பாமல் இருந்தேன். பாருங்கள், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ செடி. தக்காளி ஃபுல்லாக தக்காளி தான். கனகாமரம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள், இது வந்து
பன்னீர் ரோஸ்லேயே அது நாட்டு பன்னீர் ரோஸு, இது பன்னீர் ரோஸ் 2 ரகம். இது வேறு, அது நாட்டு ரோஸு, இது பெருசாக பூக்கும். இது நான் சரியாக இது பண்ணாத விட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இல்லை மலர்ந்தால் பெருசு, இப்போ மொட்டு பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. நாளைக்கு தான் இது மலரும், நாளைக்கு கட் பண்ணிக்கலாம் இதை. செவன் ரோஸ் மட்டும் வாங்கி வைங்க. கஸ்தூரி சாமந்தி சொன்னேன் இல்லைங்களா, இது என்ன கலருன்னு தெரில, இப்போ தான் வந்திருக்கு. நல்லா அழகாக கொத்தாக வரும், நிறைய சூப்பராக வரும். பாருங்கள், அப்புறம் காட்டுறேன். தக்காளி செடி கொத்து கொத்தாக பூ வைக்கிது. சும்மா அந்த இதுவில் வாட்டில் தான் வச்சு விட்டேன், வேஸ்டானதில் ஒன்றுத்தில் வச்சு விட்டேன். வச்சு கூட உள்ள அது தப்பு செடி வந்தது, அதுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. இன்னும் காய் இல்லை, பிஞ்சு தான் வந்துட்டுருக்கு. காய்க்கட்டும். அந்த தக்காளி செடியில் 1 கிலோ இருக்கும். இது வந்து நான் இந்த கிரேப்பு செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா, பாருங்கள் இந்த கிரேப் செடி பெருசாக வளர்ந்துடுச்சு. இது இந்த பாட்டில் அவ்வளோ மருந்து பண்ணிட்டாலும் நான் இந்த பாட்டில் வைக்காமல் அதுலேருந்து கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு வீடியோ போடலான்னா வீடியோ போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் விட்டுட்டேன். இதில் கஸ்தூரி சாமந்தி வச்சுருக்கேன், இதில் வந்து மிளகா செடி, இதில் ஒரு முல்லை செடி, அதிலே பக்கவாட்டில் வந்தது இந்த முல்லை செடியும் வச்சுருக்கேன். இது பெரிய பாட்டில் இருக்கவே எல்லாமே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் பெரிய பாட்டிலே வாங்கி வைங்க. இது வந்து கிரேப்பு செடி பாருங்கள், கொஞ்சம் தழை இலையெல்லாம் உதிர்ந்துச்சு, இப்போது அப்படியே வருது தளிர். இப்போ நான் மாற்றி வச்சுட்டேன், அப்போது சூப்பராக வந்துட்டுருக்கு. இனிமேல் தான் பூ வைக்கும். இந்த கிரேப்பு நீங்களும் வாங்கி வைங்க, நம்ம கிளைமேட்டுக்கும் வருது. தக்காளி செடி, இது கத்திரிக்காய் செடி, மிளகா செடி, வெண்டைக்காய், அந்த நம்மக்கிட்டே இந்த விதையை போட்டு வச்சேன், அந்த வந்திருக்கு. இதுலேயும் ஒன்று வந்திருக்கு. வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி எல்லாம் ஒன்றா வச்சுட்டேன். கீரைங்களும் அதுவே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுவும் வேறு பாட்டில் வச்சுட்டேன். இது தண்ணி எல்லாம் பற்றாமல் சரியாக காஞ்சி மாதிரி இருந்தது, அதனால் அதை மாற்றிட்டு பெரிய பாட்டில் வச்சு இதிலே மிளகா செடி ஒன்று வச்சு அந்த நம்ம வீட்டு கழிவுங்கெல்லாம் இதிலே எடுத்து வந்து போட்டு அப்படியே போட்டு மக்க விட்டுருக்கேன். இது மாதிரி போட்டு விட்ருங்க, உங்களுக்கு நல்லா க்ரோத் வரும். இப்போ தான் வச்சு 2 நாள் தான் ஆகுது இது வச்சு மாற்றி, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் புடலுங்க, ஆல்ரெடி 2 காய் அறுத்துட்டேன். திருப்பி இதை வந்திருக்கு ஒரு புடலுங்க. மொத்தம் 3 காய் காய்ச்சிச்சு, கொடி போயின்னு இருக்குது, இன்னும் வரும். அவரைக்காய் செடி பாருங்கள், ஃபுல்லாக பூ இந்த விட்டுகிட்டே இருக்குது. இதை பறிச்சிக்கலாம், காய் கொஞ்சம் பரவாயில்ல, இது பறிச்சிக்கணும் இன்றைக்கி. அவரைக்காய் அடிப்படாமல் மொத்தம் வேஸ்ட்டாக போகாமல் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லைன்னா பிஞ்செல்லாம் போயிடுது. நான் உங்களுக்கு வீடியோக்காக போடுறேன், இது அசாத கட் பண்ணணும். அடுத்து பிஞ்சிங்க காய்ங்கெல்லாம் வரும், அப்போ தான். இனிமேல் தான் பூ காய் லேட்டாக போட்டதுனால பாருங்க. ரெண்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லாம் பிஞ்சு தான், பூ தான். முன்னாடியே காய்க்கும் போது போடலான்னு நினச்ச வீடியோ, சரி உங்களுக்கு கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்கணும்
அப்படின்றதுனால நான் வீடியோவே மறுபடியும் வந்து எடுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் எடுக்கிறேனே. இது பூ பூத்து முடிஞ்சிச்சு. ஒன்று தான் பூக்குது இப்போது இந்த முல்லை. இப்போ வந்து கனகாமரம் ஆரம்பிக்குது பாருங்க. கனகாமரம் இது வருது பாருங்க. காய். அந்த புடலங்காய் செடி இங்கே வச்சுருக்கேன். அங்கே பிஞ்சு அங்கே போயிருக்கு. புதினா அறுத்துக்கலாம் வாங்க. கொத்து கொத்தாக நிறைய கிடந்தது. பறித்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். திரும்பவும் இப்போது வந்துட்டு இருக்கு புதினா. புதினா புதினா கடிச்சிருக்கு. இன்னும் இருக்குது. ரோஜா செடி பதியம் சொன்னேன் இல்லைங்களா, அது நீங்கள் போடவே போடாதுங்க. அது எப்படி வருதுன்னே தெரியாது. ஒரே செடி கூட வரல. ஆனால் முல்லை மட்டும் வருது. கண்டிப்பாக முல்லை மட்டும் வருது. இது கீழே வச்ச ரோஜா செடி மட்டும் இந்த செடி வந்துச்சு. கீழே வச்சது எல்லாம் கட் பண்ணிட்டேன். நேற்று ப்ரூனிங் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டேன். அந்த செடி, இந்த ரோஜா செடியும் வந்துடுச்சு. ஒன்று வருதுக்கு பாருங்கள். இதுவும் இது கீழே வச்சது தான். எடுத்து இந்த பாட்டில் வச்சுட்டேன். இது வந்து மாடி மேலே கொத்து கொத்தாக பூக்கும் இந்த ரோஸு. அதான் பன்னீர் ரோஸ் இப்போ ஒன்று காட்டினேன் இல்லைங்களா, அது பதியம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்துச்சு. அதை வந்து கட் பண்ணி எடுத்து அந்த வேரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்ச வீடியோ போடலான்னு நினச்சேன், போடலது. இது வரும், நல்லா சூப்பராக வரும். இது வேரோடு வச்சுருக்கேன். இது எல்லாம் இதில் வந்து இந்த முல்லைச்செடியும் வச்சுருக்கேன். இதுவும் முல்லைச்செடி. செம்பருத்தி செம்பருத்தியும் ஒரே இடத்துல போட்டு ஒரு இதுவில் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இதிலே எல்லா செடியும் இந்த மழைக்கு முன்னாடி மழைக்கு வச்சது தான் அந்த செடி வந்துச்சு. இப்போது அதே இடத்துலையே எடுத்துன்னு வந்து இங்கே பக்கத்துலேயே தான், இதுக்கும் அதுக்கும் பக்கம்தான், இங்கேயே பக்கத்தில் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ வர்றதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது முன்னாடி வச்ச இது எதுவுமே அந்த தொட்டியில் வச்சது ஒன்று கூட வரல. அது பேக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன எப்படி வருது, மற்றவங்களுக்கு வருது, எனக்கு வரலையான்னு தெரியாது. அது வரல. நீங்கள் அது மாதிரி வைக்காதீங்க. முல்லை செடியை மட்டும் கண்டிப்பாக வைங்க. கீழே வச்சா கூட நல்லா வருது. இது இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன். இதை பாருங்கள், வருது பாருங்கள் முல்லை செடி. இது வச்சு தளிர் வந்திருக்கா குட்டியாக, அதை வந்திருக்கு பாருங்கள். சும்மா லேஸில் உடனே வர்றதில்ல. முல்லை லேட்டாக வருது. வருது பாருங்கள். கண்டிப்பாக முல்லை மட்டும் வருது. நம்பி வைங்க, நல்லா வரும். ஆனால் இது ஒரு 6 மாதம் ஆச்சு இந்த செடியை வச்சு. இப்போ தான் தளிர் வருதே. அது வந்து எப்படி நர்சரியில் எப்படி வளர்க்குறாங்க, கட்டிங்கில் சீக்கிரம் வருதா என்னன்னு தெரியாது. ஆனால் நமக்கு இவ்வளோ நாள் ஆச்சு இந்த தளிர் வர்றதுக்கு. ஃப்ரெஷ்ஷான தளிர். இது வந்து எப்போவுமே போகாது. இருந்தாலும் இதிலே விடுங்க, எடுக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் வெயில் படுற இடத்துல எடுத்துன்னு போய் வைங்க. இல்லைங்களா, பிடுங்கினா வேறு வந்துச்சு, இது வராது பேக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போடலான்னு நினச்சேன். வந்துச்சுன்னு சொன்னீங்களா, அது திருப்பி வச்சேன். வந்துன்னு தான் இருக்குது. அது ஒன்றாவில் 4 படம் வரும். நம்ம வெயிலில் எடுத்துன்னு போய் இனிமேல் வெயிலில் வைக்க போகிறோம். அதை இதுவும் எடுத்துன்னு வந்து வச்சேன். இதுவும் தளிர் வருது. இதுவும் கூட 2 செடி வச்சா அது போயிடுச்சு. இது வருது. திரும்ப கண்ட திசையெல்லாம் மஞ்சள் செடி தான் வச்சுருக்கேன். நிறைய மஞ்சள் செடி வச்சுருக்கேன். அறுவடைக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் மஞ்சள் செடியை. இது பாருங்கள். இது வந்து அந்த எலும்பு உரிக்கி தழை செடி. அன்றைக்கி பிடுங்கி உங்களுக்கு வீடியோ போட்டேன். அதை நீங்கள் யாரும் சரியாக பார்க்கல. நல்லது போட்டால் பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? பாருங்கள் வீடியோவை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் இது மாதிரியெல்லாம் உணவு எடுத்துக்கினீங்களா நமக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா?
நல்லது தானே நான் போடுறேன். பூ பாருங்க, வந்து கனகாமரம் இனிமேல் தான் நல்லா வரும். இது வந்து சரியாக வராதுன்னு நினச்சா செம்மையாக வந்துனுக்குது. இந்த மிளகா செடி சூப்பராக போகுது, நல்லா பூ பூக்குது, காய்க்காது. பாருங்க, மிளகா ஒரு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இது அறுவடை பண்ணணும் நம்ம. இது வாசப்படி எதிர்க்கு வச்சுருக்கேன். இது நல்லா காய்க்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு மிளகா அரைக்கிறதுக்கு நம்ம மிளகாவே போதும். அந்த மாதிரி வர மாதிரி இப்போ இந்த முறை இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன் நான். பாருங்கள், இதெல்லாம் டைமு கிடைக்கிற நேரத்தில் இவ்வளோ வர்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். வேறு இடத்துல பழுத்துட்ருக்கு, அடுத்த இடத்துல பழுத்துருக்கு மிளகா, பிஞ்சிங்களாக இருக்குது. இவ்வளோவும் இந்த பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இது கீழே தக்காளி மாடி மேலையில் இதை பறிச்சிட்டேன் பாருங்கள். இதை போதுங்க செடி. இது பால் பைசி. இது வந்து பஜ்ஜி மிளகா. இது பாருங்க, மிளகா இங்கேயும் சரசரமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் பழுகிட்டோன்னு நம்ம மிளகா வீட்டுக்கு அரைக்கிறல்ல மிளகாத்தூள், அதுக்கே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தேவையான அளவு புதினா கட்டி வச்சு பாருங்கள். எவ்வளோ புதினா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு மருந்து இல்லை, ஆர்கானிக்காக வளர்த்த புதினா. நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். அந்த மருந்துங்கள்லாம் போட்டு எந்த விதமான நோய் இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணலாம். இவ்வளோ புதினா வந்திருக்கு நமக்கு. இது வந்து இது வந்து அவரைக்காய் வந்து இன்னும் போய் அந்த பக்கம் வேறு இடத்துல அரைக்கணும். இது மட்டும் எடுத்துன்னு வந்தேன். இது ஒரு 1/2 கிலோ அவரைக்காய்க்கு இருக்குது. இது பாருங்கள், பஜ்ஜி இது மிளகா. இது அப்படியே எப்படி வந்துச்சுன்னே தெரியல, வந்துட்டுருக்கு. அது பாட்டுக்கு ஒரு 2 காய், இன்னொரு காய் அந்த பக்கம் இருக்கும். தக்காளி கொஞ்சம் தான் இருக்குது. இனிமே தான் அது பழுக்கட்டும்னு அரைக்கலாம். இது பாருங்கள், அழகு ரோஸ். இது இன்னும் எவ்வளோ பெருசு கொடுத்துருக்கு பாருங்கள். 7 days ரோஸு, கஸ்தூரி சாமந்தி. பாருங்கள், இது வந்து நாட்டு இது வந்து பட்டன் ரோஸு. எல்லா செடியும் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் அறுத்து உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் காலை வணக்கம். தேங்க்யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இன்றைக்கி புது வீடியோ இன்றைக்கி எடுத்தது பாருங்கள்.